வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, ஆர்டி அட்மிஷன் 2024 மற்றும் 2025 கல்வி ஆண்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன தேவையான ஆவணங்கள் இருக்குது, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன, எந்த ஏஜில் எல்கேஜி சேர்க்கலாம், எந்த ஏஜில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கலாம் அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஆர்டியோட அஃபிஷியல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் என்பது தான் இதோட பெயர். பொதுவாக அனைத்து பெற்றோர்களும் தன் குழந்தைகள் நல்ல கல்வி அறிவை பெற வேண்டும், சிறந்த கல்வி நிறுவனத்தில் தன் குழந்தை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும். இருப்பினும் பொருளாதாரம் மற்றும் வசதி குறைபாடு உள்ள ஏழை குழந்தைகள் தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத சூழல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ அப்படிங்கிறத அரசு தரப்பு மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டி. தனியார் மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் எல்கேஜி முதல் நீங்கள் 8ஆம் வகுப்பு வரை 25% இலவசமாக பயிலும் சட்டத்தின் பெயர் தான் ஆர்டிஇ அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டி 25% என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் முழுக்க ஃப்ரீ தான். 25% என்பது உள்ளடக்கிய சலுகைகள் அல்ல, ஒரு வகுப்பில் மாணவர்கள் இலவசமாக பயிலும் சதவீதம் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக ஒரு வகுப்பில் சராசரியாக எல்கேஜியில் 100 மாணவர்கள் அட்மிஷன் ஆகிறார்கள் என்றால் அதில் 25 மாணவர்கள் ஆர்டியில் மூலமாக இலவசமாக பயிலும் முயற்சி தான் இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்டியின் இடஒதுக்கீடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக அனைத்து கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் இந்த ஆர்டி மூலமாக விண்ணப்பிக்கலாம். அண்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்கர் செக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வீக்கர் செக்ஷன் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வயசில் சொல்லலாம், அல்லது நீங்கள் பெரும் ஆண்டு வருமானம் சம்பந்தமான விஷயத்தையும் சொல்லலாம். குடும்ப ஆண்டு வருமானம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள் குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய வருமான சான்றிதழ் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் குடும்பத்துக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாரோட அட்மிஷன் போடுறீங்களோ, எக்ஸாம்பிளாக நீங்கள் உங்களுடைய பையனுக்கு எல்கேஜிக்கு அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பையனோட ஃபோட்டோ வர மாதிரி தான் அவரோட நேமில் தான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரோடைய நேமுமே அந்த சர்டிஃபிகேட்டில் வரும். யார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத அதில் ஜஸ்ட் நம்பராக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஆர்டி ஸ்கூல்ஸ், அதாவது ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு சில ஸ்கூலில் நீங்கள் மெட்ரிகுலேஷனில் சேர்க்கலாம், சில ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆர்டியில் எல்கேஜி மற்றும் முதல் வகுப்புக்கு அட்மிஷன் செய்ய முடியும். ஆனால் பெரும்பாலும் ஸ்கூலில் எல்கேஜி மட்டும்தான் அட்மிஷன் பண்ண இயலும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பள்ளிகளில் தொடக்க வகுப்பாக 1ஆம் வகுப்பில் ஆர்டி விண்ணப்பிக்க முடியும். பல பள்ளிகளில் எல்கேஜி ஆரம்ப வகுப்பாக கொண்டுள்ளாங்க. ஸோ அதாவது எல்கேஜி தான் அதிகபட்சமாக உங்களுக்கு ஆர்டியில் ஃபஸ்ட் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நிறைய ஸ்கூலில் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இல்லை, அதாவது முதல் வகுப்புலேருந்து இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பேர் பண்ணும்போது எல்கேஜியும் ஃபஸ்ட் வகுப்பு முதல் வகுப்பையும் கம்பேர் பண்ணும்போது எல்கேஜிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிகமான ஸ்கூல்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு சேர்க்க முடியும் அப்படின்றாங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக ஆர்டிஇ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். சைல்டோட ஃபோட்டோ, நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு. கண்டிப்பாக குழந்தையின் பேரில் ஆதார் கார்டு இருக்கணும். அண்டு ரேஷன் கார்டில் பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேரில் வாங்கிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட பேரில் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கம்யூனிட்டியும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அண்ட் சைல்டு ஃபோட்டோ. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள்
ஆர்டிஇ மூலமாக கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுக்கான அதாவது 2024 2025 கல்வியாண்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஆர்டி ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்கேஜி அட்மிஷன் ஆக போகிறீங்க அப்படின்னா 1/8/2020 நீங்கள் 31/7/2021 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் உங்களுடைய குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா எல்கேஜியில் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அட்மிஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 1/8/2018 முதல் 31/7/2019 ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு உங்களுடைய குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அட்மிஷன் போட முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. 20/4/2024 முதல் 19/5/2024 ஸோ அதாவது ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மந்த் வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்டியில் 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். பெற்றோர்கள் அட்ரஸ் ப்ரூஃப் ரொம்ப முக்கியமாக பங்களிக்கிறதா இருக்குது. அதாவது ஆர்டியோட ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு உங்கள் அருகாமையில் இருக்கிற ஸ்கூலை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். எக்ஸாம்பிளாக நீங்கள் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டியில் வந்துட்டு கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் விண்ணப்பம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயே கேட்கும் 2 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற ஸ்கூலை மட்டும்தான் உங்களுக்கு ஷோ காமிக்கும். ஸோ அந்த ஸ்கூலை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேஸில் இருக்கீங்க, அந்த ஸ்கூலை உங்களை சுற்றி வந்துட்டு நீங்கள் விரும்புகிற ஸ்கூல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியனை வச்சுட்டும் நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் சேர வேண்டிய ஸ்கூலுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கார்டியன் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படி மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஆக விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூலில் 100% உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்துட்டு நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஸ்கூலுக்கு அருகாமையிலே வந்துட்டு நீங்கள் குடியேற பாருங்கள். அவ்வாறு செய்தால் கண்டிப்பாக 100% உங்களுடைய குழந்தைக்கு ஆர்டிஇ மூலமாக இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எல்கேஜி வகுப்போ அல்லது நீங்கள் வந்துட்டு 1ஆம் வகுப்போ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அட்மிஷன் பண்ணிக்க முடியும். ஆர்டிஇ மூலமாக தமிழ்நாட்டில் 8628 நர்சரி, பிரைமரி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 1,15,771 இடங்கள் மாணவர்கள் சேர்க்கைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமாக ஆர்டி சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் மற்றும் டீட்டெயில்ஸ்க்கு அனைத்துமே 1 by 1 உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.